வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்கழி 12 டிசம்பர் 27 அதிகாலை 5:22 மணிக்கு தனுசு ராசியிலிருந்து சனி பகவான் உத்திராடம் 2ஆம் பாதமாக சென்று மகர ராசியில் பிரவேசிக்க உள்ளார். இந்த நேரத்தில் வரக்கூடின்ற கிரக கோச்சர அமைப்புகள் யாராருக்கு எப்படி இருக்கும் என்றும் அது யாரை யாரை தாக்கக்கூடும் என்றும் இங்கு சொல்ல உள்ளேன். பொதுவாக சனி பகவான் சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து 3, 6, 11 வீட்டுகளில் இருந்தால், அதாவது நம்ம ராசியிலிருந்து 3ஆம் வீடு, 6ஆம் வீடு, 11ஆம் வீடு, அதாவது நம்ம ராசி என்று சொல்லும் பொழுது நம்ம ஜாதக கட்டத்தில் சந்திரன் இருக்கும் இடம். அதாவது இப்போதைக்கு சொல்லப்போனால் 3வது ராசி என்பது யாருக்கு இருக்குது என்றால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 3வது ராசியில் சனி பகவான் உள்ளார். அதேபோன்று மீன ராசிக்காரங்களுக்கு 11ஆம் வீட்டில் சனி பகவான் உள்ளார். அதேபோன்று சிம்ம ராசிக்காரங்களுக்கு 6ஆம் வீட்டில் உள்ளார். இவர்களுக்கு பொதுவாக அனுகூலமான நேரம் என்பது சொல்லலாம். இருப்பினும் இந்த 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடியதான விருச்சிக ராசிக்கு 12ஆம் வீட்டில் ஏதாவது கோள்கள் இருக்கின்ற நேரத்தில் இந்த சனி வேலை பண்ண மாட்டார். அதே போன்று 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடியதான சிம்ம ராசிக்காரங்களுக்கு 9ஆம் வீட்டில் ஏதேனும் கோள்கள் இருந்தால் சனி அனுகூலம் பண்ண மாட்டார். 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடியதான மீன ராசிக்காரங்களுக்கு 5ஆம் வீட்டில் ஏதேனும் கோள்கள் இருந்தால் சனி பகவான் கோச்சரப்படி அனுகூலத்தை கொடுக்க மாட்டார் என்பதை நீங்கள் எல்லோரும் தெரிந்துக்க வேண்டும். சனி பகவானின் கோச்சரம் மூலமாக நாம் கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி என்றெல்லாம் கூறுவோம். கண்டக சனி என்றால் சனி பகவான் தன் ராசியிலிருந்து 4ஆம் வீடு, 7ஆம் வீடு, 10ஆம் வீடு இந்த வீடுகளில் இருந்தால் கண்டகசனி என்று அர்த்தம். கண்டகசனி கொண்டே போகு என்று மலையாளத்தில் கூறுவார்கள். எந்த பிரச்சனையையும் சுமூகமாக தீர்க்க விடாமல் அமையக்கூன்றதான அமைப்பு தான் இந்த கண்டகசனி. அதாவது 10ஆம் வீடு என்று சொல்லும்பொழுது மேஷராசி, மேஷராசிக்காரங்களுக்கு, அதே போன்று 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடியதான கடகராசிக்காரங்களுக்கு, அதே போன்று 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடியதான துலா ராசிக்காரங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் கண்டகசனி என்று சொல்லுவார்கள், அல்லது அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லலாம். அதன் பிறகு அடுத்தது அஷ்டமசனி. அஷ்டமசனி என்பது மிதுன ராசிக்காரங்களுக்கு நடக்கிறது. அடுத்தது ஏழரை சனி. இப்போது விருச்சிக ராசிக்காரங்களை விட்டு தனுஷ் ராசி அவர்களுக்கு பாதசனி, மகர ராசி இவர்களுக்கு மத்திய சனி, கும்பராசிக்காரங்களுக்கு அந்திய சனி, அப்படி அந்திய பாதம் என்று கணக்கு. அப்படி என்றால் இனி 2.5 வருஷத்தில் தனு ராசிக்காரங்களுக்கு 7 சனி முடியும். மகர ராசிக்காரங்களுக்கு இனி 5 வருடம் 7 சனியின் தாக்கம் இருக்கும்.
கும்பராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி இப்போதுதான் ஆரம்பிக்கின்றது. எனவே ஏழரை வருடம் இந்த ஏழரை சனியின் தாக்கம் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியென்றால் 4, 7, 10 அதே போன்று 1, 2, 3 அன்று 2ஆம் வீட்டிலையும் ஜென்மத்திலையும் 12ஆம் வீட்டிலையும் இருக்கக்கூடியதான சனி, தன் பிறகு மிதுனம். மற்றபடி இப்போதைக்கு சொல்லப்போனால் விருச்சிக ராசி, அதே போன்று மீன ராசி, அதே போன்று சிம்ம ராசி இவங்களுக்கு மட்டுமே அனுகூலமான நேரம் நடந்து வருகின்றது, நடக்க இருக்கின்றது என்று கண்டிப்பாக சொல்ல முடியும். ரிஷபராசி என்கின்றதான கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி பாதங்கள், ரோகிணியில் 4 பாதங்கள், மிருகசீர்ஷம் 1, 2 பாதத்தில் இருக்கக்கூடியதான இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு 9ஆம் வீட்டில் சனி அமையப்பெற உள்ளது. இந்த 9ஆம் வீட்டில் இருக்கும்பொழுது தரித்திர அவஸ்தை, பணம் இல்லாததான அவஸ்தை, தர்ம பிரவர்த்திக்கெல்லாம் தடசம், அதே மாதிரி அப்பாவுக்கு அல்லது அப்பாவுக்கு துல்லியமான ஆளுகளுக்கு நாசம், தினசரி துக்கங்கள் வருவதற்கான வாய்ப்பு, அம்மாவுக்கு சரீர கிளேசங்கள், வாகனங்கள் ஓட்டும்பொழுது அபத்தமாக ஆக்சிடெண்ட் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு, வீடு மாறுவதற்கான அமைப்பு, பந்து ஜனங்கள்கிட்ட சண்டை, அதே மாதிரி போலீஸு கேஸு விவகாரம் இவையெல்லாம் மனசை பெரிய லெவலுக்கு பாதிப்புக்கு வாய்ப்பு உண்டு. எனவே இந்த ராசிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதான ஒரு நேரம். இந்த ரிஷபராசியாக கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இந்த அக்னி பகவான் இல்லையா, அக்னி பகவானை பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படி என்றால் அக்னிஸ்தலமாகிய நம்ம திருவண்ணாமலை தெய்வமாகிய நமசிவாய ஜபத்தை நன்கு செய்ய வேண்டும். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரஜோதயாத். இந்த மந்திரத்தை 6 தடவை தினசரி ஜபித்து வருதல் ரொம்ப சிறப்பான அமைப்பை கொடுக்கும். எப்போதுமே சிவனை ஸ்தானும் பஜ பவச்சிதையே என்று கூறுவார்கள். சிவபெருமானை எப்போதும் வழிபட்டு வருவது இந்த ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமாக அமையக்கூடும். அடுத்தது பார்த்ததுன்னா ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக துர்கா தேவியை பிரார்த்தனை செய்ய வேண்டும் தினசரி. இந்த துர்கா தேவியை சகலவிதமான துர்க்கங்களும், துர்க்கம் என்றால் தடைகள் எல்லாம் போக்குவதற்கான சக்தி வாய்ந்த கடவுள் துர்கை. அந்த துர்கா மாதாவை தினசரி பிரார்த்தனை செய்ய வேண்டும். மந்திரங்கள் கேட்க படிக்க தெரிந்தவர்கள் துர்கா சூக்தத்தை கேட்கலாம், படிக்கலாம். அல்லாதவங்க ஓம் கார்த்தியாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரஜோதயாத் என்று பிரார்த்தனை செய்யலாம். இந்த துர்கா மந்திரத்தை தினசரி 10 தடவை ஜபம் பண்ணி கொண்டு போய்விட்டால் இந்த சனியால் இருக்கக்கூடியதான சகலவிதமான தடைகளும் கண்டிப்பாக மாறி கிடைக்கும். ஏனென்றால் கண்டகசனி இல்லை, 9ஆம் வீடு, 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடியதான சனி அப்பாவுக்கு அம்மாவுக்கு எல்லாம் தடைகளை கொடுப்பார். அந்த தடைகள் எல்லாம் மாறி கிடைக்கும். அடுத்தது மிருகசீர்ஷம் 1, 2 பாதத்தில் பிறந்ததான ரிஷபராசி. அவங்க கண்டிப்பாக
திரிமூர்த்திகளாக இருக்கக்கூடியதான திருமாதவாக இருக்கக்கூடியதான துர்காலக்ஷ்மி சரஸ்வதியை வழிபட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அக்னி தேவனாக இருக்கக்கூடியதான சிவபெருமானை நன்றாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏனென்றால் தகப்பனார் உலகத்துக்கெல்லாம் ஜகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவு என்று கூறுவார்கள். உலகத்துக்கெல்லாம் தகப்பனாராக திளங்கக்கொண்டவர் அந்த பரமேஸ்வரர். அந்த பரமேஸ்வரனை கண்டிப்பாக நன்றாக பிரார்த்தனை செய்து வர வேண்டும். அப்படி செய்து வந்தால் கண்டிப்பாக இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவானின் மாற்றத்தால் உருவாகக்கொண்டதான தடைகள் எதுவுமே பாதிக்காது. இந்த சனி பயிற்சியானது மேஷராசிக்கு, ரிஷபராசிக்கு, மிதுன ராசிக்கு, கடக ராசிக்கு, கன்னி ராசிக்கு, துலா ராசிக்கு, தனுர் ராசிக்கு, மகர ராசிக்கு, கும்பராசிக்கு எல்லாம் கடுதலாக இருக்கின்றது என்றும், மேஷராசி, கடகராசி, துலாராசி இவர்களுக்கு கண்டகசனி நடப்பதாகவும், தனுராசி, மகர ராசி, கும்பராசி இவர்களுக்கு ஏழரை சனி நடக்கிறதாகவும் சொன்னோம். இருப்பினும் சாஸ்திரப்படி என்ன சொல்கிறது என்றால், நேரங்கள் காலங்கள் அனுகூலம் இல்லாத நேரங்களில் தேவ பூஜை செய்வது, பிராமணர்களை வந்திக்கிறது, குருவின் உபதேசத்தை கேட்பது, சத்துக்கள் என்கிறதான நல்ல மக்களுமாக சகவாசம் செய்வது, வேத கோஷம், புராண கதைகள் இதிலெல்லாம் தன்னை செலுத்திக் கொள்வது, அதே போன்று ஸ்தோத்திரங்கள், ஜபங்கள், தபங்கள், யாகங்கள் இதெல்லாம் நடக்கக்கொண்டதான இடத்துக்கு செல்வது, அதற்கு தன்னால் முடிந்த அளவுக்கு உபகாரம் செய்வது, தானங்களை செய்வது, இதுபோன்று எல்லாம் செய்து வந்தால் இப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கார் என்று கிரகங்கள் நினைக்கவே நினைக்காதாம். எனவே எல்லோரும் நன்மை செய்வோம். நமக்கு எல்லோருக்கும் நன்மை உண்டாகட்டும். எல்லோருக்கும் சகல ஐஸ்வர்யகாரகனாகிய பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி சமேத ஸ்ரீ குருவாயூரப்பனும் உலகத்தாயாக இருக்கக்கொண்டதான உமா மகேஸ்வரன், உலகத்தாயாக இருக்கக்கொண்டதான பார்வதி தேவியுடன் கூடிய உமா மகேஸ்வர சுவாமியும் பெருமாளும் சகலவிதமான அருளையும் கொடுப்பார் என்பது பூர்வோக்தமான சாஸ்திர சம்பிரதாயங்கள் தெரிந்தவர்களின் நன்வாக்கு. எனவே யாரும் கிரகங்களை பார்த்து பயப்பட வேண்டாம். அவர்கள் நன்மையே செய்வார்கள். கோளென்று என்ன செய்யும் என்று கோளறுபதிகம் பாடினார் நம் ஆழ்வார். எனவே யாருமே பயப்பட வேண்டாம். அவரவர்கள் கடமையை நன்கு செய்யுங்கோள். அதன் பலன்களை பகவான் நன்மையே கொடுப்பார். எல்லோருக்கும் நன்மை உண்டாகட்டும். சனிப்பெயர்ச்சியானது அனுகூலத்தை கொடுக்கட்டும் என்று ஆசீர்வதித்து கொண்டு நிறுத்துகிறேன். வணக்கம்.